ஹாய்ங்க, எப்படி இருக்கீங்க? நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணக்கூடிய விஷயம் கெவின் கார்ட்டர் பற்றி தாங்க. நீங்கள் தம்ப்நெயில் பார்த்தோன்னே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிற விஷயம். கெவின் கார்ட்டர் உலகத்திலே புகழ்பெற்ற புகைப்படக்காரர். அவரை பற்றி பெருசாக சொல்லணும்னு அவசியமே கிடையாது. நமக்கு தனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு ஃப்ரேமையும் அந்த காலகட்டத்தை உரைய வைக்கணுங்கிறதுக்காக அவ்வளோ உத்வேகமான முயற்சி எடுப்பார். அந்த மாதிரி அவர் எடுத்த ஒரு ஃபோட்டோ உலகத்தையே உழுக்குச்சு, அவர் உயிரையும் பலி வாங்குச்சு. உங்களில் நிறைய பேருக்கு இந்த வீடியோ பற்றி தெரியும். நான் நேற்றுக்கு இந்த விஷயத்தை படித்ததுனால திரும்பவும் அதை ஒரு நினைவு பகிரலாக உங்கள் கூட பகிரணும் அப்படின்னு நினச்சிட்டு பகிர்ந்தக்கூடிய விஷயம்தான் இது. 1993 சூடானில் பயங்கரமான பஞ்சம், அதாவது வரலாறு காணாத பஞ்சம். அதுவும் குறிப்பாக சூடானுடைய தெற்கு பகுதிகளில் உண்ண உணவு, உடை, உறைவிடம், சாப்பாடு, தண்ணி எதுவுமே இல்லாமல் மக்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஸோ உலகத்தில் உள்ள அத்தனை புகைப்படக்காரர்களும் அங்கே போய் அங்கே உள்ள நிலைமைகளை உலகத்துக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறக்காக அங்கே படையெடுத்துட்டு இருந்தாங்க. அப்படி போனவர் தான் கெவின் கார்ட்டரும் கூட. கெவின் கார்ட்டர் ஒவ்வொரு வீதியாக தெருவாக அலைகிறாரு. உலகத்தையே உழுக்கக்கூடிய ஏதாவது ஒரு புகைப்படம் கிடைக்காதா, அதன் மூலமாக சூடானுடைய வறுமையை இந்த உலகத்துக்கு நம்ம மூலமாக தெரிவிச்சிட மாட்டோமா அப்படிங்கிற தாகத்தோடு அவர் அலையிறாரு. ஒவ்வொரு கிராமமாக அலையிறாரு. கடைசியாக அந்த கிராமத்தை சென்றடைகிறாரு. ஒரு குழந்தை, அந்த குழந்தையால் நிற்கக்கூட முடியல. பசியினால் வாடி வதங்கி அவ்வளோ மோசமான உடல்நிலையோடு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை எந்திரிச்சு கூட நிற்க முடியல. மெதுவாக தவழ்ந்து போகுது. எதிர்த்தாப்படி ஐநா சபை சார்பாக உணவுப் பொட்டலங்கள் வழங்கிட்டு இருக்காங்க. அதை நோக்கி மெதுவாக தவழ்ந்து கூட சொல்ல முடியாது, ஒரு புழுவை போல் ஊர்ந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த குழந்தை இருக்குது. அந்த குழந்தைய ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கெவின் கார்ட்டர் ஃப்ரேம் வைக்கிறாரு. அந்த ஃப்ரேமை பார்த்தாலே அவருக்கே அதிர்ச்சி ஆகுது. ஏன்னா அவர் வச்ச ஃப்ரேமில் அந்த குழந்தையை தாண்டி குழந்தையிட்டிருந்து ஒரு 10 அடி தள்ளி ஒரு பிணந்தின்னி கழுகு நிற்கிது. அதுவும் அந்த குழந்தையை கூர்ந்து கவனிக்குது. கெவின் கார்ட்டருடைய கேமராவும் குழந்தையை கூர்ந்து கவனிக்குது. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை அப்படிங்கிறது மக்களுடைய விமர்சனம் தான். ஏன்னா அந்த குழந்தையை விட்டு உயிர் எப்படா பிரியும், அந்த குழந்தையோட தோலையும் கொஞ்சம் முட்டி இருக்கக்கூடிய மாமிசத்தையும் எப்படி திங்கலாம் அப்படின்னு அந்த பிணந்தெலுங்கு கழகு காத்திருந்துச்சு. அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணுறாரு. எப்படியோ நம்ம ஒரு நல்ல படத்தை கிளிக் பண்ணிட்டோம், ஓகே இதை வச்சு நிறைய சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக அவர் வர்றாரு. திரும்ப ரிட்டர்ன் வர்றாரு. நியூயார்க் டைம்ஸில் அந்த படத்தை நல்ல விலைக்கு வித்துறாரு. அந்த வருடத்துக்கான போட்டி நடக்குது, புகைப்பட போட்டி நடக்குது. அதில் இவருக்கு புலிட்சர் விருது கிடைக்குது அந்த புகைப்படத்துக்காக. அந்த புகைப்படம் நியூயார்க் டைம்ஸ் அட்டப்படத்தில் வெளியாகுது. உலகம் முழுக்க இருந்து ஃபோன் கால்ஸ் வர ஆரம்பிக்குது. எல்லாரும் கேட்ட ஒரே கேள்வி, அந்த குழந்தைக்கு என்ன ஆனது, அந்த குழந்தை உயிரோடு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான். அப்போ தான் அவருக்கு தாம் மனிதத்தை தொலைத்து விட்டோம் அப்படிங்கிறதே கெவின் கார்ட்டருக்கு உரைக்க ஆரம்பிக்குது. குறைஞ்சபட்சம் அந்த ஃபோட்டோகிராஃபர் அந்த குழந்தையை தூக்கிட்டு கொண்டு போய் அங்கே விட்டுருக்கலாம், இல்லை குடிக்கிறதுக்கு ஒரு மடக்கு தண்ணி கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விமர்சனங்கள் வர ஆரம்பிக்குது. இந்த விமர்சனங்களை புறந்தள்ளி விட முடியலவே இல்லை. ஏன்னா மனிதன் என்பவன் சக உயிரினங்களை மதிக்கக்கூடியவனாக இருக்கணும். ஆனால் சக மனிதனையே நம்ம மதிக்கவே இல்லை அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. அந்த குழந்தை என்னவா இருக்கும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியவே இல்லை. அந்த ஃப்ரேமுக்கு அப்புறமா அவர் அந்த குழந்தையை பார்க்கவே இல்லை. ஆனால் தொடர்ச்சியான மன உளைச்சலில் இருக்கார். அந்த சமயத்தில் தான் இந்த ஃபோட்டோக்காக புலிட்சர் விருது கொடுக்குறாங்க. அந்த புலிட்சர் விருதுங்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஃபோட்டோகிராஃபியில் நோபல் ப்ரைஸ் மாதிரி அவ்வளோ உயரிய விருது. ஆனால் நம்ம அந்த விருதை வாங்கும்போது நம்மளுடைய மனிதாபிமானத்தை கொன்று புதைத்திருக்கிறோம் அப்படிங்கிற உணர்வு அவருக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. 93 கடைசியில் அவர் அந்த ஃபோட்டோ எடுத்திருக்காரு. 94 ஆரம்பங்கள்லேயே அவர் சூசைட் பண்ணிக்கிட்டார். ஒரு காரில் அனாதை பிணமாய் கிடந்தார். பக்கத்தில் ஒரே ஒரு வரி இருந்துச்சு, ஐ ஆம் ரியலி ரியலி வெரி சாரி அப்படிங்கிற மாதிரி. ஸோ பணம், புகழ் எல்லாத்தையும் தாண்டி மனிதன் மற்ற உயிரினங்களை காட்டிலும் மேம்பட்டவன் அப்படிங்கிறத நாம் ஒவ்வொரு தடவையும் சொல்லிக்கிறது மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையில் செஞ்சு காட்டினாலும் இன்னமும் அழகாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கெவின் கார்ட்டரோட வாழ்க்கை நமக்கு சொல்லக்கூடியது. இது உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயத்தை சட்டிலாக சொல்லணும், அது உழுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக தான் பேசியிருக்கேன். பார்ப்போம், இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி.